யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல்-ظن, மூமின்களே, விசுவாசிகளே, யாரின் மீதும் தப்பான எண்ணங்களை வரவிடாதீர்கள். லன், அவர் அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா, வீட்டில் தம்பி மேல ஒரு சந்தேகம், அப்படி இருப்பாரா, இப்படி நடப்பாரா, மனைவிய யாரையும், தாயாகட்டும், தந்தையாகட்டும், மனைவியாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், நண்பர்களாகட்டும், அவர்கள் மீது எண்ணங்களை வளர்க்காதீர்கள். அதிகமாக எண்ணங்கள் கொள்வதிலிருந்து, யூகம் ஏற்படுவதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருப்பார்களா, இப்படி இருப்பார்களா என்ற யூகம், இன்ன பஅதல்-ظنி இஸ்ம், சில யூகம் பாவங்களாகவே இருக்கிறது. யாரின் மீதும் எண்ணங்கள், தப்பான யூகங்கள் கூட நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அது பாவத்தை உங்கள் மீது பதிவு செய்யும். இன்றைக்கெல்லாம் பல பேர்கள் மீது நமக்கு நல்ல எண்ணங்கள் வருவதில்லை. யாரை நினைத்தாலும் தப்பான எண்ணங்கள் முன்னால் வந்து நிற்கிறது. இந்த ஆயத்தை ஒட்டி பெருமானார் சொல்வார்கள், லுன்னு பில் முஃமினீன கைரா, விசுவாசிகளை குறித்து நல்ல எண்ணங்களை வையுங்கள். எல்லாரும் மேலும் ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன செய்திக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான விளக்கத்தை தருவார்கள். எனவே இங்கே நாம் எல்லோரும் மனதில் ஆக்க வேண்டும், எடுக்க வேண்டும். யார் மீதாவது தப்பான எண்ணம் வந்தால் அந்த எண்ணம் தான் களைந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர அதை உறுதிப்படுத்தும் வழியை தேடக்கூடாது. ஒருவர் மீது நம்முடைய எண்ணம் வித்தியாசமாக வருகிறது, ஒருவர் மீது நமக்கு யூகம் ஏற்படுகிறது. அந்த யூகத்தை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். அந்த யூகம் அப்படி இருக்குமா என்று அதிலேயே நான் போவதை நீங்கள் மாற்றுங்கள். ஏன்? அது பாவம். அண்ணல் எம்பெருமான் நல்ல எண்ணமே ஆரோக்கியம் என்று சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக.